வெல்கம் டு கல்வி நம் கையில் என்னும் எழுத்தும் 1 to 3rd இங்கிலீஷ் டிஹெச்பி மாடியூல் 4 டே 3 பார்க்க போகிறோம். வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். 3A ரீடிங் டைம் த மேஜிக் ஃபிஷ் ரெஃபர் பேஜ் நம்பர் 108 to 111 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குரிய ஆக்டிவிட்டி. மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்சர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் கீழே அனெக்ஷரில் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். பப்பட் மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்ட்ரடியூஸ் த நேம்ஸ் ஆஃப் sea animals given in the story one by one through elicitation and practice the following as a chant. ஸோ கொடுத்துருக்கிற அந்த நேம்ஸை வந்து அனிமல்ஸோட நேம் sea அனிமல்ஸோட நேம்ஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு தெரிலன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாண்ட் மாதிரி. Give students the pictures of sea animals both colorless and colored கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம அந்த sea அனிமல்ஸோட பிக்சர்ஸ் கொடுக்கணும். கலர்ஃபுல்லாக இருக்கிறது கலர்லெஸ்ஸாக இருக்கிறது ரெண்டையும் கொடுக்கணும். Let students hold up the puppets as you say the chant. சாண்ட் சொல்லும்போது அவங்க வந்து பப்பட்ஸை வந்து கையில் வச்சுருக்கணும். The student with the magic fish will hold a magic wand and color papers. ஸோ யாருக்கிட்ட வந்து அந்த மேஜிக் ஃபிஷ் இருக்கோ அதுவும் ஆக்ட் பண்ணுறவங்க கையில் வந்து ஒரு மந்திரக்கோள் மாதிரி ஒரு குச்சியை கொடுக்கணும், ப்ளஸ் கலர் பேப்பர்ஸையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்கரேஜ் ஹிம் ஆர் ஹர் டு கிவ் த கலர்ஸ் டு த அதர் ஃபிஷ்ஷஸ். ஸோ அந்த மேஜிக் ஃபிஷ் வந்து மற்ற ஃபிஷ்க்கெல்லாம் வந்து கலர் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. புட் அப் த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வித் த நேம்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஆன் த வேர்ட் வால். ஸோ வேர்ட் வாலில் கலர்ஸோட நேம்ஸை எழுதி நம்ம வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து சாண்ட்டை வந்து நம்ம சொல்ல போகிறோம். டால்ஃபின் ஃபிஷ் வச்சுருக்கவங்க வந்து சொல்லணும். மேஜிக் ஃபிஷ் ஐ வாண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லணும். உடனே மேஜிக் ஃபிஷ் வந்து டியர் டால்ஃபின் த ப்ளூ இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த மேஜிக் வாண்டை வச்சு அந்த மந்திரக்கோலை வச்சு மந்திரம் பண்ணுற மாதிரி காட்டிட்டு அந்த கலர் பேப்பரை வந்து அவங்க கையில் கொடுத்துடணும், டால்ஃபின் கையில் ப்ளூ கலரை. தென் கிராப் மேஜிக் ஃபிஷ் ஐ வாண்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லணும். அடுத்து மேஜிக் ஃபிஷ் வந்து டியர் கிராப் த ஆரஞ்ச் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு கலர் பேப்பரை வந்து அந்த மந்திரக்கோலை அந்த கலர்லெஸ் பிக்சரில் காட்டி ஆரஞ்சு கலர் கையில் கொடுத்துடணும். தென் சி ஹார்ஸ் மேஜிக் ஃபிஷ் ஐ வாண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லணும். டியர் ஷீ ஹாஸ் அந்த எல்லோ இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோ கலர் பேப்பரை வந்து கொடுக்கணும். தென் ஸ்டார்ஃபிஷ் மேஜிக் ஃபிஷ் ஐ வாண்ட் க்ரீன் சொல்லணும். மேஜிக் ஃபிஷ் வந்து டியர் ஸ்டார்ஃபிஷ் த க்ரீன் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து மேஜிக் ஃபிஷ் சொல்லணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் யூ ஆர் கலர்ஃபுல் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ நீங்கள் எல்லோரும் கலர்ஃபுல்லாக இருக்கீங்க, ஹாப்பியா அப்படின்னு சொல்லணும். ஆல் டுகெதர் எஸ் டியர் மேஜிக் ஃபிஷ் வி ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லி நல்லா சத்தமாக சொல்லலாம். அந்த கலர் பேப்பரை வாங்கிட்டு திரும்ப யூ ஆர் கலர்ஃபுல்னு அந்த மேஜிக் ஃபிஷ் சொல்லும்போது எல்லாருமே அந்த கலர்லெஸ் பப்பட்டை வச்சுட்டு கலர்ஃபுல் பப்பட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சொல்லலாம். அப்படி சொன்னாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரீட் த ஸ்டோரி த மேஜிக் ஃபிஷ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 108 to 11. ஆஸ்க் அ ஃபியூ கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரி டு செக் த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ரீட் பண்ணணும் புக்கில். நம்ம ரீட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் கேட்கணும், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ இங்கே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் கலர் டிட் த டால்ஃபின் வாண்ட்? டால்ஃபின் என்ன கலர் கேட்டுச்சு? விச் sea animal in the story did you like? இங்கே இருக்கிற sea அனிமல்ஸில் உங்களுக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி? வாட் ஆர் த கலர்ஸ் தட் யூ ஹியர்ட் இன் த ஸ்டோரி? இந்த ஸ்டோரியில் என்னென்ன கலர்லாம் நீங்கள் கேட்டீங்க? நேம் சம் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் ப்ளூ. நமக்கு ஏதாவது ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணும். டு யூ லைக் டு ஷேர் திங்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? உங்களோட திங்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கணும். வாட் வில் யூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். Then say the name of a color and ask students to point to the correct picture in the textbook. ஸோ நம்ம ஏதாவது ஒரு கலர் சொல்லி அந்த கலரில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட நேம்ஸ் வந்து அவங்க வந்து டெக்ஸ்ட் புக்கை பார்த்து சொல்லணும். ஏதாவது ஒரு பிக்சரை பார்த்து அவங்க சொல்லலாம்.
Later ask students to draw something that is green, blue, yellow, orange. ஸோ க்ரீன் ஆர் ப்ளூ ஆர் ரெட் ஆர் ஆரஞ்ச் இந்த கலரில் ஏதாவது ஒரு கலரில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அவங்கள ட்ரா பண்ண சொல்லணும். ப்ளே த ஆடியோ ஆஃப் த ஸ்டோரி த மேஜிக் ஃபிஷ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 1. அதுக்கப்புறம் கியூஆர் கோடில் அந்த ஆடியோ இருக்கும், அந்த ஆடியோவை நம்ம இது பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கேட்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. Meanwhile, the students in class 2 and 3 can be engaged in copywriting. ஸோ இந்த ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கும்போது கிளாஸ் 2 and 3 வந்து அவங்களோட ஒர்க் புக்கில் காப்பிரைட் பண்ணுற பேஜ் இருக்கும், அதை அவங்க காப்பிரைட் பண்ணுவாங்க. தென் கைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 2 டு சிட் இன் பர்ஸ். ஸோ அவங்கள வந்து பேராக உட்கார வைக்கணும் கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸை. என்கரேஜ் தம் டு ரைட் சென்டென்ஸ் இன் தயர் ஒர்க் புக். அவங்கள வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த ஒர்க் புக்கில் இருக்கிற சென்டென்ஸை வந்து எழுதுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சிட் இன் ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் 5 to 6. ஒரு 5 இல்லை 6 பேர் சேர்ந்த குரூப்பாக தேர்டை உட்கார வைக்கணும். தே கேன் பி ஆஸ்க்டு டு ரீட் அ பேசேஜ், comprehend it and do as per the instruction given in their workbook. ஸோ கிளாஸ் 3 வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை வாசித்து புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்களோட ஒர்க் புக்கில் அவங்க வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. இதோட day 3 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து day 4 we will see in this video. Thank you.